இந்த டைரக்டர் விக்னேஷ் சிவன்லாம் இனிமேல் சினிமா எடுக்கிறதே நிப்பாட்டிடணும். சும்மா நான் எல்ஐகே பண்ண போகிறேன், அப்படியே தமிழ் சினிமாவை நான் தான் இப்போ காப்பாற்றி தூக்கி நிப்பாட்ட போகிறேன், நான் டைம் ட்ராவல் பண்ண போகிறேன், இந்த மாதிரி தேவையில்லாத இந்த சினிமா டைரக்ஷன் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து நயன்தாரா மேடம்க்கு புருஷன் அப்படிங்கிற வேலையை மட்டுமே பாருங்கள். 2 குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்கள வளர்க்குறதோட வந்து நிப்பாட்டிக்கிங்க. இனிமேல் வந்து சினிமாலாம் எடுக்கிறேன்னு வந்து கோடம்பாக்கம் பக்கம் இதெல்லாம் வந்துடாதீங்க தயவுசெய்து. ஏன்னா அண்ணன் விக்னேஸ்வரன் அண்ணன், நீ எல்லாம் என்னதான் நல்ல படம் எடுத்தாலும் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க, உனக்கான அப்ரிசியேஷன்லாம் வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு போட்டப்பட்டிருக்கிற உருட்டு அப்படி. எனக்கு தெரியலங்க சத்தியமாக, எல்லைக்கே படத்தில் என்ன குறை இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. இதை விட பெஸ்ட்டாக ஒரு படம் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு அப்படின்னு நம்ம மனசு ஏற்றுக்கலனாலும், ஆனால் ஒன் டைம் வாட்சபிள், மினிமம் கேரண்டி, ஆவரேஜ் அப்படின்னு தான் எல்லைக்கே படத்தை நான் சொல்வேன். ஆனால் அந்த படம் இருக்கிறதுலே ஒரு கேவலமான படம், ஒரு மட்டமான படம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க அந்த படத்தை. எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அந்த படத்தை நான் 2 வாட்டி 3 வாட்டி தியேட்டரில் எனக்கு டிக்கெட்டு நான் போய் வாங்கி கூட போய் பார்ப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. அந்த படம் ரொம்ப நல்ல படமாக தான் இருந்தது. ஏன்னா அதை கொடுத்த அந்த பட்ஜெட்டுக்கு, அது உள்ளே இருக்கிற காஸ்டிங்ஸு, அதை காமிச்ச அந்த கலரிங்லேருந்து, கிராஃபிக்ஸ்லேருந்து ஒரு சங்கர் சார், ஒரு மினி சங்கர் சாரோட படம் மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் இதை தாண்டி விக்னேஸ்வரன்லாம் என்ன படம் எடுத்தாலும், அவரோட அந்த போடா போடி படமாக இருக்கட்டும், இல்லை அப்புறம் வந்து எந்த படம், எல்லா படமும் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக மக்கள் வந்து ஏன் ஏற்றுக்க மாட்றாங்கன்னு தெரியல. அந்த மனுஷங்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அவரோட ரைட்டிங்லேயும் அவருடைய உழைப்புலேயும் ஒரு நேர்மை இருக்குது. இந்த இலக்கிய படம் கூட ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் பார்த்தது, விக்னேஷ் சிவன் அவர்கிட்ட ஒரு டிரெக்டராக நான் பார்த்தது என்னென்னா, அவர்கிட்ட ஒரு நல்லது இருக்குது. இந்த மக்களுக்கு நல்ல கண்டென்ட்டை தரணும், நல்ல பொழுதுபோக்கை தரணும், நல்ல ஒரு நகைச்சுவையை தரணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும், சிரிக்க வைக்கணும், அப்படிலாம் வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவருக்கு ஏன்னு தெரியல, அவரோட நேரமாக, ஏன்னா சில பேர்லாம் அப்படி தான். இப்போ நம்ம சியான் விக்ரம் ஆக்டராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டில் வீர தீர சூரன்னு விக்ரம் சார் படம் ஒன்று வந்தது. அது எத்தனை பேர் பார்த்தோம் அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்பாப் தமிழா மீசை முறுக்கு 2 படத்துக்கு பார்த்தோம்னா அப்படியே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் அப்படியே தியேட்டர் ஃபுல்லாக ரொப்பிடுவோம் ஜனங்களை. அது ஒன்றும் பண்ணல, ஏன்னா அது 6 10க்கு 10 10க்கு 12 ஸ்பேனரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்களே, அதனால் நம்ம போய் பார்த்துருவோம். ஆனால் ஒரு சியான் விக்ரம் உலக நாயகனுக்கு அடுத்தபடியாக இந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு நடிகர் வீரதீர சூரன் மாதிரி ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போமா, ஃபேமிலியோடு போய் பார்ப்போமா, அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து கொடுப்போமானா நம்ம கொடுக்க மாட்டோம். சூர்யா சாருக்கும் அப்படி தான். ஏன்னா அவருக்கும் இப்போ பார்த்தோன்னா அந்த மனுஷன் நல்ல படம் நடித்தாலும் சரி, சுமாரான படம் நடித்தாலும் சரி, அவருக்கும் ஒரு மரியாதை கிடையாது. அந்த மாதிரி சில பேரெல்லாம் நடிகர்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்காது நம்ம தமிழ் சினிமாவில். இதுவே அவங்க வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்தால் எந்நேரம் தூக்கி கொஞ்சி விக்ரம் சார், சூர்யா சாரையும் அப்படியே தூக்கி தனுஷ் சாரெல்லாம் வந்து கொஞ்சிருப்பாங்க. இந்த கரன்ற படம் அதில் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 படமும் நல்ல படம் தான் கொடுத்தாரு தனுஷ். குபேரா, ராயன், அது இதுன்னு நம்ம பெருசாக பேச மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த டிரெக்டர்ஸ்லாம். சார் சூப்பர் டிரெக்டர் அப்படிலாம் நான் சொல்ல, விக்னேஷ் சிவன் சார் நல்ல டிரெக்டர் தான். ஆனால் ஏன் தெரியல எதனால் இவன்லாம் ஒரு ஆளா, சும்மா அப்படி நின்றுட்டு இருந்தவன் இன்றைக்கி நயன்தாரா மேடமை கல்யாணம் பண்ணிட்டான், இவன்லாம் ஒரு பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு மனநிலையா, இல்லை நான் என்ன தான் உழைச்சாலும் சில பேரோட உழைப்பை நான் வந்து பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையா, இல்லை நான் தியேட்டருக்கே வரமாட்டேன், நான் தமிழ் ராக்கர்ஸ்லேயே பார்ப்பேன் அப்படிங்கிற மனநிலையா, இல்லை நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு, அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், அப்படி கூட வந்து நம்ம ஒரு இது கொடுக்க மாட்டோம். என்னன்னு தெரியல. அதுதான் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் சொன்னேன், அண்ணன் விக்னேஷ் சிவன் அண்ணன், நீ வாங்கின வரோம் அப்படின்னே, அதனால் நீங்கள் வாங்கின வரோம் அப்படி, அதனால் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டுண்ணே. நீங்கள் என்ன தான் படம் வந்து நீ உழைப்பை போட்டு அப்படியே முத்தாக எழுதி எல்லாம் பண்ணாலும் இங்கே பார்க்குறதுக்கு கூட்டம் தயாராக இல்லை, ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இல்லை, பார்க்குறதுக்கும் தயாராக இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. அதனால் பெட்டர் நீங்கள் அடுத்த படம் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஆடியன்ஸ்லாம் வருவேன், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன். சப்போஸ் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பாக இருந்தால் கூட அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4 நல்ல சீன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்க படம் சுமாராக இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு 4 சீன் நல்லா இருந்ததுங்கன்னு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ சொல்லுவேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாேருக்கும் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் கனெக்ட் ஆகுதா, இல்லை பிடிக்கலையா, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ பெட்டர் அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஆடியன்ஸையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஒரு ரெஸ்பான்ஸும் தரமாட்டுறாங்க. அதனால் ஒரு பிரதீப் ரங்கநாதன்லாம் எனக்கு தெரிஞ்சு 4வது ஹிட்டு தான் அந்த படம் எல்லைக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. இந்த படம் எஸ் ஜே சூர்யாலாம் வந்து மிரட்டியிருந்தார். அந்த ஒரு மனுஷனுக்காகவே எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஒரு மினிமம் கேரண்டி. அதை தாண்டி நிறைய விஷயம் அந்த படத்தில் இருந்தது. சீமான் சார்லாம் வந்து எனக்கு இந்த படம் பார்த்துட்டு அப்பான்னு கூப்பிடணும் போல் இருந்தது.
ஆனால் ஏன்னு தெரியல, எதனால் ஒன்றுமே புரியல. எந்த படம் எடுத்தாலும் தமிழ் சினிமாவில் நல்லா இல்லை. மிஸ்டர் எக்ஸ் அது போய் பார்த்தா இல்லை நல்லா இல்லை. அப்புறம் அதுக்கு முன்னாடி வாரம் ஹாப்பி ராஜ்னு ஒரு படம் ஜிவி பிரகாஷ் இல்லை நல்லா இல்லை. இதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரியாணி கடையிலலாம் வந்து இப்போ பெரிய கடையிலேருந்து சின்ன கடையில் வரலும் ஒரு வாய் எடுத்து வச்சாலும் அந்த பழைய டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. கேட்டால் நல்லா இல்லை அப்படின்னுறோம். ஆனால் சில கடை செலக்டிவாக நல்லா இருக்குது. ஸோ அந்த பிரியாணிக்கு ஒரு வேளை ரெகுலராக பிரியாணி சாப்பிட்றப்பெல்லாம் வந்து மாதத்தில் ஒரு நாள் பிரியாணி சாப்பிடும்போது அது இந்த கடை அந்த கடை இல்லாமல் நல்லா இருந்தது. இப்போ நம்ம 2 நாளைக்கு ஒரு வாட்டி நினச்சப்ப அப்படி சாப்பிட்றதுனால ஒரு வேளை அது தெரியுதா, இல்லை உண்மையாகவே இந்த கடைகளில் டேஸ்ட்டு போயிடுச்சு. ஒரு சில கடையெல்லாம் தரமாக தராங்க. பட் இருந்தாலுமே அந்த ஒரு சாப்பாடுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மாதிரி சினிமாக்குன்னு ஒரு மரியாதை இருந்ததுல, அது இன்றைக்கி இல்லைங்க. ஒரு தியேட்டருக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு டிரெக்டருக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு நடிகருக்குன்னு ஒரு மரியாதை, அவருங்க போடுற உழைப்புக்குன்னு ஒரு மரியாதை இன்றைக்கி ஆடியன்ஸாக நம்ம கொடுக்கறதுக்கு ஃபெயில் பண்ணுறோம். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், அண்ணா விக்னேஸ்வரன் அண்ணா, படம் பண்ணுங்கள், ரொம்ப ஹை பட்ஜெட்டு ரிஸ்க் எடுக்காதீங்கண்ணே. சிம்பிளாக ஒரு கான்செப்ட் நீங்கள் சிம்பிளாக பண்ணாலே நல்லா தான் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி நான் படம் பண்ணுறேன்னா ஆடியன்ஸ் வருவாங்க, வரமாட்டாங்கன்னா இல்லை, எப்போவுமே மதிக்கிற ஆடியன்ஸுன்னு இருப்பாங்கல்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இல்லை அதையும் தாண்டி நான் பண்ணுவேன்னா பண்ணுங்கள். என்னை மாதிரி ஆட்கள் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதை தான் பேசணும் அப்படின்னு நினச்சேங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.